ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் ஆன்மீக விளக்கத்தை விளக்குகின்ற ஒரு யோகி. என்னுடைய பெயர் கனியானந்தா. இந்த கனி டிவி 1818 என்பதின் மூலமாக உங்களுக்கு நான் உரையாற்றி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய உரைகள் சில நேரத்தில் 400-500 பேர் 1000 பேர் பார்க்கிறீர்கள். சில நேரத்தில் ஒரே ஒரு மனிதன் பார்க்கிறார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 6 ஆண்டுகளாக நான் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய மக்களின் மேல் உள்ள அந்த பரிதாபம், அன்பு, அவர்கள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் அறியாமையில் விழுந்து கிடைக்கிறார்கள். முதலாவதாக மதவாதிகள், இரண்டாவதாக சினிமாக்காரர்கள், மூன்றாவதாக இந்த அரசியல்வாதிகள். இவர்கள் மூலமாக நம்முடைய தமிழ் சமூகம் அழிந்து கொண்டு இருப்பதை நான் காண்கிறேன். ஏனென்றால் எனக்கு தீர்க்க தரிசனம் உண்டு. இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். இதே யூடியூபில் நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையன் மிகவும் பிரபலம் அடைந்து ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசி பெரிய அவனை சுவாமி என்று எல்லோருமே அழைப்பதை நான் கண்டேன். ஏனென்றால் புத்தகங்களை படித்துவிட்டு பல கருத்துக்களை தெரிந்து கொண்டு இப்படி ஆன்மீகத்தில் ஏமாற்றுவதை என்னால் ஜீரணம் செய்து கொள்ள முடியவில்லை. ஆகினால் அவனை நான் தியானத்திலே கண்டேன். அவன் இதே யூடியூபில் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அது பழசு, அது எந்த டேட்டுன்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் நிச்சயமாக கைது ஆவான் என்று சொன்னேன். அவன் கைது ஆனான். பிறகு விடுதலையானால் அது வேறு விஷயம். காரணம், போலி மதவாதிகள். அதாவது மதவாதிகள். அவன் ஆன்மீக விளக்க உரையை சொல்லுகிறேன் என்று ஒரு மகான் வேஷம் போட்டுக்கொண்டு பலவிதமான வெளிநாட்டுகளிலெல்லாம் சென்று இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறான். பொய் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனை பொறுத்த வரையில் அது ஒரு கிளிப்பிள்ளை. அதாவது சொன்னதையே சொல்லுது. புத்தகத்தை படித்துவிட்டு சில கருத்துக்களை தெரிந்து கொண்ட பிறகு தான் ஒரு பெரிய மதவாதி, தான் குரு, அந்த ஸ்தானத்திலே அவன் செய்கிறான். அவன் யூடியூபில் தொடர்ந்து பேசுவது பல லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுவதை நானும் உணர்ந்தேன். எவ்வளோ பெரிய புழுகனாக இருக்கிறான். சின்ன வயசு பையன்தான். அப்புறம் சொன்னேன், நான் எது யாருக்கு சொல்ல முடியும்? யார் நம்புறீங்க? உங்களுக்கு யாருக்குமே இந்த சமுதாயம் அத்தனையும் ஆன்மீகத்தில் மூடனாக இருக்கிறார்கள். ஆன்மீகமும் சரி, அரசியலிலும் சரி, நம்முடைய சமுதாயம் மிகவும் கீழ்நிலையில் இருக்கிறது. அதாவது மகுடமாக அறியாமையில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள். அவர்களை நாம் உசுப்பேற்றுவதற்காக, அவர்களை நாம் மேலே கொண்டு வருவதற்காக சில விளக்கங்களை கொடுக்கிறோம். அந்த விளக்கங்கள் உண்மையானவை. எந்த புத்தக கருத்தும் இல்லை. புத்தக கருத்து இருந்தால் கூட அனுபவத்தில் உணர்ந்து நான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த விளக்கத்தை எனக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்தில் மற்றதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது என்பதை நான் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியும். ஆகினால் தான் இவ்வளவு தைரியமாக நான் சொல்கிறேன். சில போலீஸ் அதிகாரி கூட ஒரு சொன்னார், நான் என்னை
லஞ்சம் வாங்கினார் என்று சொன்னால் இந்த நிரூபித்தால் இந்த நான் இங்கேயே தூக்கு போட்டு செத்து விடுகிறேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய உண்மையான கருத்து தெரியுமா? அவர் உண்மையானவர், அது மாற்று கருத்து கிடையாது. அதே போல் நான் என்னுடைய நான் பண்ணுறது காரணம் என்னன்னா, உங்களை நான் விழிப்படைய செய்கிறேன். இந்த விஷயத்தில் நீ விழிப்படைய வேண்டும். ஏனென்றால் பக்தி விஷயத்திலே நீங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறீர்கள். நம்முடைய எல்லார் உள்ளத்திலும் எல்லா உடலிலும் அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள். அதை எப்படி உணர்வது என்பதுதான் மிக தெளிவாக பாமரன் கூட புரியும்படி சொல்கிறார். அதனால் அது எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை. அதை பற்றி கவலையில் இருந்தாலும் என்னுடைய கருத்தை படித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்னை நம்புவது நம்பாமல் இருப்பது அது உங்கள் இஷ்டம். ஏனென்றால் படிக்காமலேயே தள்ளிவிடுகிறேன். சரி, இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னவென்றால், இந்த யூடியூபில் தமிழ் பொறுப்பாளர்கள் உங்களால் தான் இது தடை செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன், வருந்துகிறேன். ஏனென்றால் எனக்கு வேறு வழியே இல்லை. இது பெரிய மகான்களெல்லாம் சொல்கிறார்கள், அதையெல்லாம் நீங்கள் பொய்யான கருத்துக்களை போடுகிறீர்கள். நான் உண்மையானதை போட்டால் என்னை தடுக்கிறீர்கள். இது கேட்டால் அது நம்ம அதை கேட்டோம்னாக்கா அவங்கள சொல்கிறார்கள் எனிமிட்டி அல்லது விரோத மனப்பான்மை அப்படிலாம் சொல்கிறாரு. காரணம் அப்படி கிடையவே கிடையாது. காரணம் நான் உதாரணத்தை காட்டி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். உதாரணம் சொன்னால் தானே தெரியும். ஒன்று சொன்னால் தான் இன்னொன்று விளங்க முடியும், இல்லைன்னா முடியாத. ஆகினால் தயவு செய்து என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி இது கட்டாயம் கிடையாது, இது கட்டணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நம்முடைய சமுதாயமும் மிகவும் நம் சமுதாயத்தில் நீங்கள் ஒருவர், அந்த சமுதாயம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதே மாதிரி அரசியலில் 60 ஆண்டுகளாக மிகவும் ஒரு காம உணர்வினால் பீடிக்கப்பட்டு இந்த சமுதாயம் இருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விடுபட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது இதற்கு மேல் அது மிகவும் தெளிவடையப் போகிறது, பார்த்து கொண்டிருங்கள். அதே மாதிரி அந்த கோவிலே இருக்கின்ற அந்த ஒரு சுவாமியார் குருஜி என்று பெயர் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பையன், அந்த மனிதன் போலியானவன் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு இவர்கள் தடை செய்தார்கள். காரணம், இந்திய ஜனாதிபதியே வருகிறார், வேறு என்ன செய்ய முடியும்? ஆகினால் உண்மையான ஆன்மீகத்தை நீங்கள் கற்க விரும்பினால், அதாவது நீங்கள் உங்களுடைய பிறவியின் ரகசியம் கிடையாது, அது மர்மம். ரகசியம்னா தெரிஞ்சிடும். மர்மத்தை உணர வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து இதை உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை, அதாவது ஆத்மான்னு சொன்னாவே எல்லாருக்கும் சலிப்பு ஏற்படுகிறது. உங்களுடைய சக்தி, உள்ளுணர்வு சக்தியை நீங்கள் செய்கின்ற அந்த செயலினுடைய அந்த ஊக்கத்தை எப்படி உணர்வது என்பதை நான் சொல்லித் தருகிறேன். அதையெல்லாம் படியுங்கள். உங்களுடைய கவலைகளெல்லாம் தீர நான் ஒரு வழி சொன்னேன், அதற்கு ரெஸ்பான்சிபிளே கிடையாது. இப்போது என்னுடைய போதனையில் இப்போது எனக்கு சித்திகள் கிடைத்திருக்கிறது, நான் அதை பயன்படுத்துவது கிடையாது. இருந்தாலும் சில குழந்தைகள், சில பெரியவர்கள், சில மனிதர்கள் அவதிப்படும்போது அந்த நோயை நான் அப்போது குணப்படுத்தி விடுகிறேன். நான் ஒரு ஹிப்னாட்டிசம் அல்ல, நான் ஒரு ஹீலர் அல்ல. ஹிப்னாட்டிசம், ஹீலிங், ரேக்கி இவையெல்லாம் மன தத்துவத்தின் மூலமாக கீழான வேலைகள். அதை நான் செய்வது கிடையாது, மற்றது மயக்குவதும் கிடையாது. நான் உண்மையான ஆன்மீகவாதி. என்னை நீங்கள் நம்பி என்னை ஃபாலோ பண்ணி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினால் நீங்கள் நிச்சயமாக விடுதலை அடையலாம். எல்லா மனிதனும் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் இயற்கையின் விதி. நீங்கள் மறுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அது உங்களுடைய சுபாவத்தில் உள்ளது. இதற்கான வழிமுறைகளெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாரும் கேட்பதாக இல்லை. இருந்தாலும் நான் உயிருள்ள வரை இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் கேளுங்கள் அல்லது கேட்காமல் போங்கள்.
ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே டச்சு தேசத்தில் ஒரு வான்கோவிச் என்ற ஒரு ஓவியர் இருந்தார். அந்த ஓவியர் அவருடைய வேலையை ஓவியம் தீட்டுவது, காலையிலிருந்து மாலை வரை வேறு எதுவும் செய்தது கிடையாது. அவருடைய மேல்நாட்டிலாம் அவங்களே சம்பாரித்து சாப்பிடணும், அப்பம் ஊட்டணும், ஆதா அதெல்லாம் கிடையாது. அவருடைய அந்த தேவைகளுக்கு தன்னுடைய அந்த ஓவியத்தை ஊராக போய் விற்பார். அவருடைய காலத்தில் யாரும் அதை சட்டை செய்யவில்லை, யாருமே வாங்கவில்லை. ஒரு நேரத்தில் ஒரு கப் டீக்காக ஓவியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சகோதரர் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவங்களாம் தனித்தனியாக போயிடுவாங்க. அவர் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கடையில் வேலை செய்தார், ஹார்ட் ஒர்க்கு. அவருக்கு கொஞ்சம் சம்பளம் தான். அவருடைய நிலையை கண்டு அவர் தன்மானமிக்கவர், யாரிடம் கையேந்து நிற்பது கிடையாது. அவருடைய ஓவியத்தை யாரும் வாங்கவில்லை என்பது பெரிய அவருக்கு வருத்தம். அவருடைய சிநேகிதனை, அங்கே இருக்கின்ற அவருடைய நண்பர், கூட வேலை செய்கிற ஒரு மனிதனை கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ போய் என் அண்ணனுடைய ஓவியத்தை வாங்கி வா, இந்த பணத்தை கொடு, நான் கொடுத்தேன் என்று மட்டும் சொல்லாதேன். சரி, அந்த நண்பனும் வந்தார். வந்தவுடனே ஓவியத்தை கேட்டார். அவர் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய இப்போ என்னுடைய இது பார்த்து என்கிட்ட பேசுனாக்கா நான் இதை குறித்து பேசுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி வா 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 என்னுடைய இதெல்லாம் பாருங்க அப்படின்னா வந்தவர், எனக்கு ஒரு ஓவியம் வேணும். சரி, என்னுடைய ஓவியத்தை பாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, ஒரு ஓவியத்தை ஒரு இந்த படத்தை வாங்கிக்கோ அப்படிமா. என்னது, என்னுடைய ஓவியத்தை நீ பார்க்க மாட்டாயா? உனக்கு ஓவியம் வேண்டுமா? இது நெருடலாக இருக்கிறது. எங்கேருந்து வருகிறேன்? நான் எங்கேருந்து வரேன்? நான் ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அங்கே என்னுடைய தம்பி தான் இதை பணத்தை கொடுத்து அனுப்பினானா, உனக்கு ஓவியம் இல்லை, நீ சென்று வா என்று மறுத்து விட்டார். அந்த மாதிரி அவருடைய உண்மையான ஓவியம். கடைசியில் ஒரு ஓவியத்தை தீட்டினார். காலையிலிருந்து மாலை வரை சூரியன் உதயமாவது அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் அந்த ஓவியத்தில் தீட்டினார். கடைசியில் மாலை மறைந்தது, ஓவியமும் பூர்த்தியானது. அவர் 35வது வயதிலே தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறந்த பிறகு அந்த ஓவியம் எங்கே இருந்தாலும், நிலவரையில் போட்டு இருந்த அந்த ஓவியம் இன்று கோடிக்கணக்கான கோடிகள்னால் 100, 200, 500 கோடிகளில், டாலருக்கு அப்பெல்லாம் எத்தனையோ கோடிகள் விலை போகிறது. அப்படி தான் மாணிக்கத்தை முதலில் யாருக்குமே தெரியாது, அதன் பிறப்பானவருக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆன்மீகத்தை புகுத்தி, அதாவது கடவுளை புகுத்தி எப்படி நம் வெற்றி அடைவது, இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பி நான் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி.